கிராமத்தில் இருக்க எல்லா வீடுமே இந்த மாதிரி தாங்க இடிஞ்சு கிடக்கு. ஸோ அவங்க வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது கலெக்டர் கட்டி கொடுத்த வீடுன்னு சொன்னாங்க. இந்த ஊர் பெரிய ஊர், இப்போதான் யாருமே இல்லை. ஆமாம், இப்போ யாரும் இல்லை. நாங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கா எங்கேயுமே போனது கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் போனதே இல்லையா? இருட்டுற மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது உண்மையிலே. இப்படி வீடுன்னு பாருங்க. யாரும் இருக்கீங்களா? இல்லை வந்து லேடிஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அக்கப்போரெல்லாம் பண்ணுவாங்க குடிச்சிட்டு. இப்போ நாங்களே ஜமீன் பிள்ளைய தான். நாங்கள் ஜமீனோட வாரிசு. நீங்களா? வாரிசு நாங்கள் தான். அப்போ கோட்டை எங்கங்க? இந்த ஊர்லேயே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து சாகணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வித்தியாசமான கிராமங்கள், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமம் அழிஞ்சிருக்குங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 குடும்பம் இங்கே வாழ்ந்துருக்குன்றாங்க. ஸோ அந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு குடும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வயசான தாத்தாவும் ஒரு பாட்டியும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா பேச்சு துணைக்கோ இல்லை ஒரு ஷேர் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் அவங்களுக்கு யாருமே ஆள் இல்லை. ஸோ அந்தப்படி கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அவங்கள்டே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இடிஞ்சு சுக்குநூறாக இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்க எல்லா வீடுமே இந்த மாதிரி தாங்க இடிஞ்சு கிடக்கு. ஸோ அவங்க வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது கலெக்டர் கட்டி கொடுத்த வீடுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டு. ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா நீங்க? உங்க பேருமா? உங்க பேரியா? போஸ். ஓ சூப்பர். சித்த வைத்தியர். சரிங்க. அதாவது சகல நோய்க்கும் பார்க்குறேன். அதாவது காசு கம்மியாகவும் வாங்குறேன். அதாவது மூலம், பவுந்தரம், கொடி மூலம், என்னென்ன நோய் உடம்புல வந்து தீராத நோயாக இருந்தாலும் சரி தீர்த்து வைக்கிறதுக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன். கைஸ், இங்கே இருக்க கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் முக்கால்வாசி வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அவங்க இருக்க ஒரு வீடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க கலெக்டர் பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்த வீடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எய்த்தாப்பில் இருக்க வீடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் ஒரு குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருந்த இதுதான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சாமியோட ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே ஒரு இருந்த தாங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமம் ஏன் இப்போது காலி பண்ணி வேறு கிராமத்துக்கு போயிருக்காங்கன்றதான் அந்த ஐயாட்ட நம்ம கேட்க போகிறோம். அதாவது ஏன் இங்கே அவங்க வரல அப்படின்னா, இந்த ஊரில் வருமானம் இல்லை. ஒன்று வருமானம் இருந்தால் இங்கே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இந்த அம்மன் கோயில் சிறப்புகளை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம். அன்றைக்கி தான் எல்லோரும் மதுரையிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து வருது, இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுதான் அந்த ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் அண்ணா விருந்து போடுவாங்க. அன்னதானம் போட்டு 3 நேரமும் சாப்பாடு போட்டு மக்கள்லாம் வந்து எங்ககிட்ட எல்லாரும் இருந்து போல இருந்து பேசி போவாங்க. சொல்றேன், இந்த ஊரு பெரிய ஊரு. குடும்பம் போறமே. நாங்களே ஜமீன் பிள்ளைய தான். நாங்க ஜமீனோட வாரிசு. நீங்களா? வாரிசு நாங்க தான். அப்ப கோட்டை எங்கங்க? கோட்டையெல்லாம் இல்ல. எப்படி? இந்த ஊர்ல பெரிய வீடு அந்த ஒண்ணு இடிஞ்சு செடிக்குள்ள கிடக்கு. இடிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா? அது பெரிய வீடு. 4 மாடி வீடு. அதுதான் ஜமீன் வீடு. இங்க வந்து குதிரை, ஆலப்படை இதெல்லாம் இங்கே மானு கொட்டி இதெல்லாம் வச்சு இங்கே வச்சு இருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்க 1 கோடி ரூபா, அதாவது 100 ரூபா வச்சுருந்த பணக்காரன், 1 கோடி ரூபா வச்சுருந்தவங்க, கொடி நட்டவங்க. அப்போவே 1 கோடி. அப்படி அப்போவே 1 கோடி. அப்போவே 1 கோடி இருந்து அதை வந்து சமீபத்தில் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஒன்று சுக்கல் நத்தம் வெள்ளையாவரம். அதாவது ஜாதி பிரச்சனையில் ஒன்றுக்கு பிரச்சனை ஆகி அதில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த ஊரே போனது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்கய்யா, அப்போ இந்த ஊரில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆள்லாம் இருந்திருக்காங்க? எனக்கு தெரிய இந்த ஊர் பெரிய ஊர். முதல்ல இருந்து சொல்கிறேன், பெரிய ஊருன்னா இதுதான் தாய் கிராமம். அதாவது இங்கே இருந்துதான் 5 கிராமத்துக்கு
போகணும். சுத்தி 5 கிராம் மொத்தம். ஆமாம், 5 கிராம் அந்த ஊரில் உள்பட்டது. ஆ அதாவது இந்த ஊருக்கு என்னன்னா, இந்த ஊர் தலைமை கிராமம். குச்சம்பட்டி புதூர்னு தான் போடணும். தலைமை தான். ஆமாம், குச்சம்பட்டி புதூர்னு போட்டாத்தே வரும். குச்சம்பட்டின்னு போட்டால் வேறு பக்கம் போயிடும். இப்போ நீங்கள் அலைஞ்சது மாதிரி அலைஞ்சிட்டு வரணும். அது மாதிரி இந்த ஊர் குச்சம்பட்டி புதூர். ஆனால் என்ன செஞ்சாலும் இந்த ஊருக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் இன்னைக்கு இல்லை. வந்து எனக்கு இப்போ வந்து 85 வயசு ஆகுது. 86 வயசு நடக்குது. 86 வயசு நடந்தாலும் நான் அந்த வைத்தியத்தை விடலை. நான் முதல்ல இராணுவத்துக்கெல்லாம் போனேன், வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது இங்கேயும் வந்து எந்த விதமான இது எனக்கு வருமானம் இல்லை. இந்த வைத்தியத்தை வச்சு நான் சாப்பிட்றேன். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க. இப்போ உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் போகாமல் இருக்கீங்க? வைத்தியத்தினால நான் போகல. எந்த நேரம்னாலும் வருவாங்க. இல்லையா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பேச்சு துணைக்கு எல்லாம் ஆள் இருப்பாங்க, பக்கத்தில் ஆள் இருப்பாங்க. இப்போ உங்கள் கிராமத்துலேயே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, எப்படி வாழ்றீங்க? யாருமே கிடையாது. தெய்வம் இருக்குதுல்ல, நாங்கள் 2 பேரும் தான் வாழ்றோம். இந்த பார்த்தீங்களா, எங்களுக்கு துணை இந்த வாரம் இப்போ இந்த பஸ் இது வந்தார். ஆமாம், மில்லில் இருக்கார் அவர் வந்தால் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். இவர் எப்போ ஒரு வாடிக்கு வருவார்? இவர் டெய்லி வருவார். டெய்லி வந்துருவாரா? டெய்லி 4 மணிக்கு வந்துருவார். ஆனால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. எப்படிமா அந்த புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க போலீஸ். ஒரு நம்பர் வந்து ஏதாவது கூப்பிட்ற மாதிரி. கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு எதுனாச்சுன்னா நாங்கள் வந்து உடனே தெரியப்படுத்துங்க, நாங்கள் வர்றோம். சரி, அந்த கிராமத்தில் தனியாக வாழ்றதுனால உங்களுக்கு எதுவும் கவலைலாம் இல்லையா? கவலை எதுவும் இல்லையா தனியாக வாழ்றதுனால? எதுவுமே இல்லை. எங்களுக்கு 2 பேர் இருக்கனால எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஆண்டவன் பகவான் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். எங்களுக்கு தொழில் ஓடினா தொழில் ஓடினா எங்களுக்கு தொழில் ஓடினா போதும் தான் கேட்குறோம். உங்களால 4 பேர் நல்லா இருந்தால் போதுன்றீங்க. மக்களுக்கு நல்லா செய்கிறேன், நல்லதை செய்கிறேன் நான் விரும்புறீங்க, வாங்கன்றீங்க நீங்க. எப்படி ஃபேனு லைட் வசதிலாம் இங்கே இருக்காயா? சிட்டிசன் கிராமம்னா இந்த கிராமத்தில் உங்களுக்கு லைட் இருக்குல்ல, லைட்டு ஃபேன்லாம் இருக்கா? 3 ஃபேன் இருக்கு. அப்போ இந்த கிராமத்தில் நீங்கள் மட்டும் கலெக்டர் கட்டி கொடுத்த வீடு. ஓ இது நாங்க கட்டினது, அது கலெக்டர். சரி சரி சரி. நான் போய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிராமத்தில் இந்த கரண்ட் பில்லுக்குலாம் நீங்கள் மட்டும் தான் கட்டுறீங்களா? நாங்கள் தாங்க. ஓ, இந்த கிராமத்துலேயே ஒரு ஆள் நீங்கள் மட்டும் தான் கட்டுறீங்க, வேற யாருமே இல்லை? சரி சரி. எத்தனை வருஷமா இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கீங்க? இப்போ நாங்கள் 51 வருஷம் ஆச்சு. 51 வருஷம். நீங்கள் பிறந்தது அப்போ இங்கே தானா? பிறந்ததுலேருந்து? பிறந்தது வந்து பிறந்தது இது வந்து திருநெல்வேலியில் பிறந்தது, திருப்பரங்குன்றம். அப்போ எத்தனை தலைக்கட்டு இருந்துச்சு? அப்போ எத்தனை தலைக்கட்டு இருந்துச்சுங்க? அப்போ வந்து 50-60 தலைக்கட்டு இருந்தது. பெரிய ஊர். இந்த ஊர் பெரிய ஊர். இப்போதான் யாருமே இல்லை. ஆமாம், இப்போ யாரும் இல்லை. நாங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கோம். உடைக்கிறாங்களா இல்லை வந்து லேடிஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அக்கப்போரெல்லாம் பண்ணுவாங்க குடிச்சிட்டு. இப்பயும் நடந்துட்டு இருக்காங்க. இப்போவும் நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. எங்க உங்க கிராமத்தில்? ஆமாம், இங்கேயே தான் நடக்கும். இந்த சாவடியில் இங்கே தான் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. நம்ம கேட்டு போட்டுருக்கனால யாரும் யாரும் வந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டோம். உள்ளே இருந்துக்கிட்டே தான் எதுவும் பேசுவேன். இப்போ உங்க வீடு காலி பண்ணிட்டு போகும்போது உங்களை எதுவும் கூப்பிடலையா? ஏன் நீங்க எப்படி தனியா இருக்கீங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடலையா? இங்க காலி பண்ணிட்டு போனாங்களே, இங்க இருக்க அந்த 50 குடும்பம், அவங்களெல்லாம் நாங்கள் வேணா நம்ம பிள்ளையே இருக்கு, வருங்க போங்க. உங்களுக்கு சொந்த பந்தெல்லாம் இருக்கு? இப்போ நிறைய இருக்கு. எங்க? மெட்ராஸ்ல இருக்காங்க. மெட்ராஸ்ல இருக்கு. ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு, பையன் மெட்ராஸ்ல இருக்கான். போவீங்களா? மதுரையில் இருக்காங்க. பிள்ளைங்க வரும். இப்போ இந்த வீடு கட்டினதுல இருந்து பழம். ஏன் எப்படி இல்லம்மா, இப்போ 2 பேரும் நீங்க ஃப்ரீயா ஜாலியா அப்படியே போயிட்டு வரலாம் சென்னைக்கு? அப்படியெல்லாம் போக மாட்டோம். ஏன்? ஏன்னா பிள்ளைய இங்கே வருங்க, வந்து பார்த்துட்டு போகுங்க. இல்லையா தனியா இருக்கீங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நான் பிள்ளைய பார்த்துட்டு வருவோம், அந்த மாதிரிலாம் போக மாட்டீங்க? வீடியோ கால் போட்டு பார்த்துக்கோங்களா? செல்லுலேயே நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். செல்லுலேயே எல்லாமே பார்த்துக்குறோம். இப்போ நேரில் போக மாட்டீங்க? நேருக்குலாம் இந்த கிராமத்தை விட்டுட்டு போக மாட்டீங்க? திருச்சூருக்கு போவாங்க, ஜாமான் வாங்க செய்ய. இந்த தேவைப்பட்டது. இப்போ 2 பேரும் இங்கே இஷ்டப்பட்டு தான் இங்கே இருக்கீங்க. கூப்பிட்டாச்சு, பிள்ளைங்க பையனை கூப்பிட்டான். இவர் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ட்டாரு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. இந்த வீடை பற்றி அதுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல.
இப்போ தெரியுதா? ஐயோ அந்த வீடு இருக்கா, இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாடி சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடா. இந்த மாடி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அந்த வீட்டில் அப்படி வாழ்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா காலி பண்ணி அவங்களுக்கு இங்கே வருமானம் இல்லைன்னு சொல்லி அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா மேகலாம் தெரியும், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருட்டுற மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது உண்மையிலே. எப்படிப்பட்ட வீடுன்னு பாருங்களேன். யாரும் இருக்கீங்களா? இப்போ பழைய மாதிரி வீடுங்க, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஆள் இல்லா வீடு. அது வந்து அவங்களோடது. அது பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ பூஜை அறை சம்திங் ஏதோ வேணால் நம்ம போயிடுவோம். இருட்டார் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே என்ன இருக்குது எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறையா குடும்பம் இந்த கிராமத்தில் வசிச்சிருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவங்க கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயா மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இந்த கிராமத்தில் வசிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம கேட்டோம். ஸோ அது இருந்தால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ நைட் நேரத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க இந்த கிராமத்தில்? ஏன்னா நைட் நேரத்தில் இப்போ பக்கத்தில் எங்கள் வீடு இருந்துச்சு, ஏதோ இருந்தோமே நாங்கள் கதவெல்லாம் பூட்டிட்டு ரொம்ப சேஃப்டியாக இருப்போம். ஏன்னா அந்த வீட்டில் யாரும் திருடம் யாரும் இல்லாமல். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நீங்கள் எப்படி தனியாக வாழ்றீங்க? நிறைய பணம் இருந்தால் தான் கொள்ளை அடிக்க எதுக்கும் வருவானுங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊரில் இந்த வைத்தியர் தான் இருக்காரு, அதனால இந்த ஊரில் வந்து நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யாரும் வர்றது. அப்படி எந்த சம்பவம் இந்த வரைக்கும் நடந்ததில்லை. நடந்தது இப்போ வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க? சேஃப்டியாக தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்காக எங்கேயுமே போனதும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் போனதே இல்லையா? கிடையாது. எந்த குளுக்கோஸ் ஏறினது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐயா வந்து நீங்கள் சித்த வைத்தியம் பார்க்கறதுனால எங்களுக்கு முடியலன்னா நாங்கள் செய்கிற மருந்து இப்போ காமிச்சோமா அந்த மருந்தையே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அதை இப்போ சாப்பிட்டு நீங்கள் குணப்படுத்திக்கிறோம். அதாவது உடம்புல இருக்க நோய் இன்னது செய்யுதுன்னு இப்போ நீங்களே பார்த்து அவர் பார்த்து சொன்னல, அதை மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் அதான் கையை பிடிச்சி இந்த 3 நரம்புல கண்டுபிடிச்சி சொல்கிறேன். சரிங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? இந்த கை நாடி பார்க்கறது அது கை ரோஸ் மாதிரி இருக்கு, யாருமே அப்படி இருக்காது கையை. இவர் கையா? அது கை ரோஸ் அது இந்த கேமரா பிடிச்சி இல்ல அவர் கை ஐயாவோட கையா? ஐயோட கை எப்பவுமே பார்த்தா ரோஸ் கலர்ல இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நோய் அறிந்தவன், அதான் சொல்கிறேன்ற நாடி அறிந்தவன் நோய் அறிந்தவன். இதை வந்து எல்லாரும் சொல்ல முடியாது. இதுக்குன்னு படிப்பு தனியாக இருக்குது. இது வேற என்ன நோய் இல்லை, உனக்கு நல்லா இருக்க, எந்த இது பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து பசிக்கும் அதிகம். ஆமாங்க, உண்மைதாங்க. சரியான முரட்டு தீனி. இப்போ வரைக்கும் மதியானம் சாப்பாடு வாங்கி தரல. அதாவது அலைச்சல் ஓவர் உனக்கு. சரி, ஏன்னா ஒரு காரியம் எடுத்துட்டேன் அப்படின்னா முடிக்காம விட மாட்டேன். ஆமாம், பசிச்சாலும் சரி சாப்பிடலைன்னாலும் சரி அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க மாட்டேன். அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பேன்றீங்க கடைசி வரைக்கும்? ஆமாம், கடைசி வரைக்கும் 2 பேரும் இங்கே தான். இதில் சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே, செத்தாலும் இந்த ஊர் தான் இருந்த பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுச்சு, வரமாட்டேன்ட்டாரு. சென்னைக்கு கூப்பிட்டுச்சு வந்து நீங்கள் வாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் இவர் இருக்க மாட்டேன்ட்டாரு. அப்பா வரமாட்டேன்ட்டாரு, இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ட்டாரு. அது ஏன்ப்பா? என்ன காரணம்ப்பா? காரணம் ஒன்றும் இல்லை, பிறந்த ஊர், இந்த ஊரை விட்டு பிறந்த ஊர்னால இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. இந்த ஊர்லேயே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து சாகணும், கடைசி மூச்சு வரைக்கும் இங்கே தான் வாழ்றேன் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் என்னன்னா இந்த ஊரில் யாரையுமே இந்த தெய்வம் இருக்க விட மாட்டேது. இன்னைக்கு இல்லை, எப்பவுமே. இப்போ எங்களை மாதிரி வெளியாட்கள் வந்தாதான் நீங்க உள்ள இருக்க விட மாட்டீங்க. சொல்றேன். அதான் இப்போ கிராமத்துக்கு காலி பண்ணிட்டு போனாங்களா, அவங்களே இப்ப திரும்பி பிடிச்சி நாங்க வரலாம். அவங்க வந்து அவங்க சாமி இதை பண்ணாதா? ஜாதி எங்க ஜாதியில வரணும். ஓ, உங்க கேஸ்ட்ல வரணும். நம்ம எங்க கேஸ்ட்ல வந்தா இருக்கலாம். சரிங்க, சரி, ஓகே, நான் கிளம்பிட்டு வரட்டா? போ, போயிட்டு பாப்பமா, பை பை. அம்மா பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. வேற எதுவும் ஹாஸ்பிட்டல்னா கரெக்டாக இருங்க.
ஓகேங்களா? எப்பயுமே இதே மாதிரி நம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ஸோட எப்பயுமே கடைசி வரைக்கும் இருங்க. ஸோ கைஸ், அந்த கிராமத்துலேருந்து அந்த பாட்டியெல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட கிராமத்தில் ஒரு தனி குடும்பமாக வாழ்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.